அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? எப்போ படிக்கிறீங்க இன்னைக்கு? ஷான் வரல போது. யார் படிக்கிறீங்க? படிப்பியா? எஸ் சார். படிப்பா. தமிழில் படி, நான் பார்த்துவேன். ஓகேவா? எஸ் சார். பார்த்து ஓகேவா? தமிழில் படி, நான் பார்த்தேன். பொறுமையா படிப்பா. டிபி வேர்ல்ட் உலகளாவிய ஒரு நிமிஷம். டிபி வேர்ல்ட் என்பது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. கரெக்டா? அதானா? டிபி உலகம், டிபி வேர்ல்ட் என்பது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி. டிபிடி வேர்ல்டு இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி சொல்லுவோம்ல. லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். லாஜிஸ்டிக்ஸ்னா ஏற்றுமதி இறக்குமதி. இது தமிழ்நாட்டில் பெரிய வேர்ஹவுஸ் கட்டுதா? ஆமா சார், சென்னையில சார். இறக்குமதி இது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து மிகப்பெரிய வேர்ஹவுஸா? ஃப்ரீ ட்ரேட் வேர்ஹவுஸ் ஜோன் சார். சென்னையில் வந்து மிகப்பெரிய என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ ட்ரேட் வேர்ஹவுஸ் ஜோன். மிகப்பெரிய கிடங்கு இலவச வர்த்தக கிடங்கு மண்டலத்தை தொடங்கியுள்ளது. இலவச வர்த்தக கிடங்கு யாரெல்லாம் போய் பொருட்களை வச்சுக்கலாம். இலவச வர்த்தகமா அது மாறும். வர்த்தகம். ஓகேவா? கட்டி முடிச்சிட்டாங்களா? கட்ட போறாங்களா சார்? லான்ச் பண்ணிருக்காங்க சார். இப்போ கிடங்கு வர்த்தகம் அர்ப்பணிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இதன் மூலம் என்ன ஆகும்னு கேட்டா, ஏன்னா சென்னை என்பது ரொம்ப டிராபிக். சென்னையினுடைய டிராபிக் குறைக்க என்ன பண்ணிக்கோ, நம்ம 800 கொண்டு வந்திருக்கோம். அப்ப 2 துறைமுகங்களும் என்ன ஆகும்? மேம்படையும். உங்களுக்கு அதனுடைய வேற ஒரு கண்டெய்னர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும். சென்னை 800 வந்து இதனால பாதுகாப்பு மையமா மாறும். பாதுகாப்பு மையமா மாறி. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பா. டிபி வேர்ல்டு இட் இஸ் எ வேர்ல்டு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. அவங்க வந்து சென்னையில் மிகப்பெரிய வர்த்தக கிடங்க தொடங்கியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டுப்பா. சீனாவின் தொழில்துறை உற்பத்தி ஏப்ரல் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 6.7 அதிகரித்துள்ளது. சீனாவின் தொழில்துறை வளர்ச்சி காணுதுப்பா. சீனா வந்து அமெரிக்கா முந்துகின்ற ஒரு என்ன சொல்றது எக்கனாமி கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். இப்பயே அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரில்லியன் தாண்டும் தொழில்துறையில. என்ன பண்றாங்க? வளர்ச்சி எவ்வளவு வந்துருக்குது? இப்ப 6.7%. 6.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. வளர்ச்சி 6.7% வளர்ச்சி அடைந்துள்ளது. பெரிய விஷயம்ப்பா. சீனாவும் இப்ப எக்கனாமிக் பார்த்தா சீனா அமெரிக்கா தான். இப்ப பொருளாதாரம் என்பது சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கடுமையான போட்டியில் இருக்குது. ஒரு காலத்துல பனி போறப்ப அமெரிக்காவுக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் இருந்தது, ரஷ்யாவுக்கும் இருந்தது. இப்ப சீனாவிற்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பொருளாதாரம் வந்து மறைமுகமான ஒரு யுத்தம் நடக்குது. ஏன்னா ஈவன் தோ கிராஸ் பண்ணுவாங்க, அமெரிக்காவை கிராஸ் பண்ணுவாங்க ட்ரில்லியன்ஸ். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் 15 ட்ரில்லியனா, அதை கிராஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. 3வது பாயிண்ட்ப்பா. இந்தியாவின் இணைய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு தயாராக. இப்ப நீங்க ஆன்லைன்லயே வாங்குறீங்கப்பா. இந்தியாவின் இணைய 1 ட்ரில்லியனா? ஆமா சார். 2030 ரீச் ஆகும். இந்தியாவினுடைய இணைய இன்டர்நெட் இணைய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனா மாறி போச்சு. 1 ட்ரில்லியனா மாறி போயிருக்குப்பா. நம்ம எக்கனாமியுடைய முக்கியத்துவம் 3 ட்ரில்லியன் தான். அது 1 ட்ரில்லியன் இதுல வந்து வருது, இன்டர்நெட்ல வந்து. ஓகேவா? பெரிய விஷயம். இது என்ன காரணம்? ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு முக்கியமான காரணம். ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? அது முக்கியமான ஒரு காரணம். ஆன்லைன் கொள்முதல் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இது எல்லாமே பிளிப்கார்ட். அதனால என்ன ஆகும் தெரியுமா?
நான் உள்ளூர் தொழில் போயிடும்பா. இதுல ஆபத்தை வந்து இப்ப தெரியாது, பிரிட்டிஷ்கார மாதிரி இப்ப தெரியாது, அதுக்கப்புறம் நீங்க ஆபத்தை உணர்வீங்க தெரியுங்களா. அது ஒரு ஆபத்தா நீங்க டிமார்ட்ல போயோ ரிலையன்ஸ்ல போய் வாங்குறது கூட அது வந்து ஒரு 4 பேர் வேலை வாய்ப்பு, இது வேலை வாய்ப்பு கொடுக்காம இல்ல, ஆனால் எல்லா வார்த்தையும் இந்த மாதிரி மாறி போச்சுன்னா கடைகள் என்பது போயிடும் உங்களுக்கு. 4வது பாயிண்ட் பா. வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ் பெரும்பாலும் வரலாற்று தந்தை என்று வரலாற்று தந்தை குறிப்பிடுகிறார். அவரு கிரேக்க நாட்டுக்காக தானே அவரு. கிரேக்க நாட்டுக்காரர். வரலாற்று தந்தை ஹெராட்டஸ். ஹெராட்டஸ் ஹெராட்டஸ் வரலாற்று தந்தை அறிவிக்கப்பட்டவருப்பா. கிரேக்க நாட்டுக்காரர். அங்கதான் பல்வேறு மேதைகள் தோன்றினாங்க. எங்க அரிஸ்டாட்டில், பிளாட்டோ எல்லாம் கிரேக்க தான். தத்துவ நாணயங்கள் ஃபுல்லா அங்கதான் தோன்றாங்க. ஓகேவா. வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறு இல்லை என்ன பண்ண முடியாது, எந்த நிகழ்வும் பண்ண முடியும். இன்றைய செய்தி நாளை வரலாறுன்னு சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா. இப்ப வரலாறு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாறுனா ஒன்றும் பண்ண முடியாது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எழுதிக்கோங்க. ஹெராட்டஸ் முக்கியமானவர். கிரேக்கட்டு தான் நிறைய தத்துவ நாணிகள், அரிஸ்டாட்டில், பிளாட்டோலாம் இருந்தாங்க. அலெக்சாண்டருக்கு ஆசிரியர் அவங்க இருந்தாங்க. உலகத்தை வெல்ல வேண்டும் என்ற மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டருக்கும் ஆசிரியரா இருந்து அவருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமானது கிரேக்கம். எழுதிக்கோங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் இணைய வழியில போகுதுப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது தெரியுங்களா. இணைய வழியை போயிட்டு இருக்கு. இணைய வழியில போகின்ற போது பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்து அதையும் பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். என்னப்பா ஸ்ட்ரென்த் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. அப்துல் ரஹ்மானா இருக்காரா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார் இந்த 4th பாயிண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார். வரலாற்று தந்தைப்பா ஹெராட்டஸ். வரலாற்று தந்தை. அவர் கிரேக்க நாட்டுக்காரரு. கிரேக்க நாட்டில் தான் தத்துவ நாணிகள் தோன்றினாங்க. வரலாறு முக்கியமானது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இப்போ வரலாறு இல்லை என்றால் எதையுமே நம்ம வந்து அனுபவபூர்வமா படிக்க முடியாது, நிகழ்வுகளை வந்து கண்டறிய முடியாது. வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்தது. எழுதியாச்சா? ஒரு ட்ரில்லியன் எக்கனாமிப்பா. இன்டர்நெட் எக்கனாமியா மாறி இருக்குது இந்தியாவுடைய பொருளாதாரம். 5 ட்ரில்லியனா இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய. தமிழ்நாடு 3 ட்ரில்லியன்ஸ் வச்சிருக்காங்க. 1 ட்ரில்லியன் எக்கனாமி கிராஸ் பண்ண போது தெரியுங்களா. அந்த அளவுக்கு என்ன நடக்கணும், வர்த்தகம் நடக்கணும், ஷேர் மார்க்கெட்ல ஷேரிங் இருக்கணும். அதுதான் ட்ரில்லியன் எக்கனாமி. எங்க பதிவாகும், ஷேர் மார்க்கெட்லையும் ஜிடிபிலையும் பதிவாகணும். வளர்ச்சி காணணும் உங்களுக்கு. ஜிடிபி வளர்ச்சியில் போனாலே பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு. எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சு சார். ரைட். ஷானுலாம் காணும் போது நீங்க அடுத்து படிப்பா. படிப்பா. உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் ஆண்டுதோறும் உலக தொலைத்தொடர்பு மற்றும் சமூகமும் தொலைத்தொடர்பும் பின்னி பிணைந்த ஒண்ணு.
தொலைத்தொடர்பும் சமூகமுமா? ஆமா சார். சமூகமும். சமூகம் தினம், சமூகமும் தினம். என்னைக்குப்பா? மே மே 17 சார். மே 17. ஏன்னா தொலைத்தொடர்புல என்றால் உலகம் கிடையாது. தொலைத்தொடர்பு தான் உலகத்தினுடைய உயிர் நாடி. தொலைத்தொடர்புல என்றால் எதுவும் பண்ண முடியாது. உலகத்தினுடைய உயிர் நாடி. ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது படிங்கப்பா. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD மே 18 மற்றும் 20 வரை முதல் பஞ்சாப் மற்றும் டெல்லி உள்ளிட்ட வட இந்தியாவின் சில பகுதிகளை உள்ளிட்டு கடுமையான வெப்ப அலையின் முன்னறிப்பை எச்சரிக்கையாக வெளியிட்டுள்ளது. வெப்ப அலை வீசுமா? எஸ் சார். எங்க வீசு சொல்ல? வெப்ப அலை நார்த் இந்தியாலயா? ஆமா சார். நார்த் பஞ்சாப், டெல்லி, ஹரியானா வீசினுச்சு. அப்பா ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி 3 நாள் வீசினுச்சு. எவ்வளோ? 40 டிகிரி மேல போகும். அபோவ் சார் இங்க 45 டிகிரிக்கு மேல போகும். 40 to 45 டிகிரி போலாம் உங்களுக்கு. ஓகேவா? 40 to 45 டிகிரி போகும்னு சொல்றாங்க. மேல் போகும். ஓகேவா? எங்க? வட இந்தியாவில். குறிப்பா எங்க? வட இந்தியாவில் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா. சொன்ன பத்தி வட இந்தியாவில் அங்க குளிர் அதிகமா இருக்கும். நார்த் இந்தியாவில் வெயில் அதிகமா இருக்கும். புரியுதா? டெல்லி, பஞ்சாப், ஹரியானா. இல்லை எங்கேயாவது மான்சூன் செட் ஆகிடும். எங்கே? கேரளாவில் மான்சாலை செட் ஆகிடுச்சு. புரியுதா இல்லையா? ஆனால் அங்கே மான்சூன் செட் ஆகாது. அப்போ வெறும் ட்ரையாக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் வெயில் உங்களுக்கு. ஓகேவா? கடுமையாக இருக்கும். அடுத்த பையன். புதுடில்லியில் வியாழக்கிழமை நடைபெற்ற சமீபத்திய தேர்தலில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் SCBA தலைவராக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவரா அவர் வந்து பெரிய விஷயம். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன கட்சின்னு தெரியுமா? அவரு அமைச்சராக அவரு சங்க தேர்தலில் கபில் சிபல் ஸ்பெக்ட்ரம் 2G அவெல்லாம் வாதாடினாரு. கபில் சிபல் வெற்றி. வெற்றி பெரிய விஷயம்பா மேலே. ஏன்னா அதான் வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் அதுக்கு பேர். அதில் வெற்றி பெற்றிருக்காரு கபில் சிபல். ஸ்பெக்ட்ரம் 2G ஊழல் மிகப்பெரிய பெரிய கேஸ்லாம் ராம் ஜெத்மலானி மாதிரி நடத்திருக்காரு கபில் சிபல். மிக முக்கியமானவர். உச்ச நீதிமன்றம் எதனுடைய பாதுகாப்பு? எதற்கான பாதுகாப்புப்பா? சுப்ரீம் கோர்ட்டு அரசியலமைப்பு அடிப்படை பாதுகாப்பு. ரெண்டுத்துக்கும் பாதுகாப்பு தான். சுப்ரீம் கோர்ட் தான் அரசியலமைப்பு அடிப்படை உரிமை ரெண்டுத்துக்கு அதான் பாதுகாப்பு. அடிப்படை உரிமைகள் ரெண்டுத்துக்கும் பாதுகாப்பு. ரெண்டுத்துக்கு அதான் பாதுகாப்பு. சார் சொல்லுப்பா. அந்த 6th பாயிண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார். 6th பாயிண்ட் வந்து இந்திய வானொலி மையம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து வெப்ப அலைகள் வீசுன்னு சொல்லியிருக்குது. வெப்பம் வந்து 40 to 45 டிகிரி போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டெல்லி, பஞ்சாப், ஹரியானாவில். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து இப்போ கேரளாவில் மான்சூன் செட் ஆகிடுச்சு. மான்ஜாரன்னு சொல்லுவாங்க. மேங்கோ ஷோவர் செட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே மழை பெய்ய ஆரம்பிக்கும். நான் சொன்ன பாரு, முதலே சொன்னேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? மே 1st வீக் 2nd வீக்ல மழை ஆரம்பிச்சு சொன்னேன். மழை ஆரம்பிச்சிச்சா இல்லையா? ஏன்னா இப்போ கேரளாவில் மான்சூன் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கன்னியாகுமரிக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? கன்னியாகுமரி, தேனி, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க. அதிகமாக மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரில், சிங்காநல்லூரில் வெள்ளமே வந்துருச்சு. பார்த்தீங்களா நியூஸில்? கோயம்புத்தூரில், சிங்காநல்லூரில் வெள்ளமேன்னு கேட்டால் கேரளாவுடைய பார்டர் மாவட்டம் அது. அங்கே அடித்து ஊற்றுவாங்க மழை. அதே மாதிரி கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்க தேனி, திண்டுக்கல், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கே போகக்கூடிய எல்லா மாவட்டங்களும் மழை பெய்யும். கன்னியாகுமரி இங்கெல்லாம் அதிக மழை பெய்யும். என்ன கேட்டால் இங்கே வந்து மான்சூன் செட் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே செட் ஆகாது. அங்கே வந்து தென்மேற்கு பருவக்காட்டும் செட் ஆகும். அது எப்போ செட் ஆகும்? செப்டம்பர் தான் செட் ஆகும். அது வரைக்கும் அங்கே வந்து வெப்பம் இருக்கும். உங்களுக்கு ஜூன் வரைக்குமே இருக்கும் அங்கே நார்த் இந்தியாவில்.
ஏன்னா வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் அங்கு கிடையாது. புரிஞ்சுக்கிட்டியா? இது காரணமே மான்சாரல் தான். பொரியா ஃபரீது ஸ்லைடு தென்னிந்தியா மான்சாரல் வந்து சார் போட்டேன் சார். ரெண்டுமே போட்டுக்கோப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? என்ன எங்கள் மிஸ்ஸஸ் கூட சொல்லுவோம், நான் எங்கள் மனைவிட்டு கூட, இதை வெயில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே போயிடுமான்னு சொல்லுவேன். ஏன்னா மான்சால் ஆரம்பிச்சிடும். அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பண்ணி மான்சால். அதே மாதிரி வந்து அடுத்த மாதம் வந்து காஃபி பிளப்சம்ஸ் கர்நாடகத்தில் ஆரம்பிச்சிடும். காஃபிலாம் பூக்கும். கூருக்கு காவேரியில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதே மாதிரி வந்து இப்போ நேற்று பார்த்தீங்களா குற்றாலத்தில் வெள்ளம்? ஏன்? இந்த மாஞ்சாலில் தான் அதிக மழை பொழிவு. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வெள்ளம் வந்து நேற்று ஒரு தம்பியை காணாமல் போயிட்டார். காணாமல் போய் காலமாயிட்டார் நினைக்கிறேன் அவரா. பார்த்தீங்களா? அதனால தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், தெரியுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கடுமையான மழை பொழிவு. கோயம்புத்தூர்ல சார் இன்னும் நியூஸ் பார்க்கல சார். நான் இப்பதான் வந்து சிங்காநல்லூர்ல வெள்ளமே வந்துருச்சு. நாளைக்கு சேர்மன் அங்க போறாங்க. பேசும்போது சொன்னா கடுமையான வெள்ளம் போடுது. அந்த கடுமையான வெள்ளத்துக்கு காரணமே கிளைமேட் சேஞ்ச் தான். ஒரே இடத்துல அதிகப்படியான மழை பொழிவுக்கு காரணம் என்ன? காலநிலை மாற்றம். அந்த மாதிரி மழை பொழிவு இப்பெல்லாம். ரீசெண்டா காயல்பட்டினத்துல 95 திருநெல்வேலி இருந்தது. எல்லாம் அதே மாதிரி தான். கிளைமேட் சேஞ்ச் தான். ரிவிஷன் போலாமாப்பா? போலாம் சார். சொல்லு பாரு, நீ ஆன்சர் கொடு ரிவிஷனுக்கு. நேற்று பார்த்தேன் காயிதே மில்லத்தை பத்தி பார்த்தானா. அவர் பேர் காயிதே மில்லத் இல்ல, இஸ்மாயில் சாஹிப் அவர் பேர். காயிதே என்ன மீனிங் தமிழ்ல? உருதுலையா அரபி சொன்னாங்க? சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம் சார். காயிதேனா என்ன மீனிங்? காயிதேனா சமுதாயமா? ஆமா. மில்லத்னா நான் தலைவர். சமுதாயம். காயிதேனா சமுதாயம். ரெண்டாவது மில்லத்னா அவர் தலைவர். அதுக்கான தலைவர் மில்லத். முக்கியமான சொல்லுப்பா சார். 10th புக்ல வழிகாட்டின்னு போட்டிருக்கு சார். சமுதாய வழிகாட்டின்னு போட்டிருக்கு சார். தலைவர் வழிகாட்டி எது எல்லாம் ஒண்ணுதான். வழிகாட்டி கூட போட்டுக்கலாம், அல்லது வழிகாட்டி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வழிகாட்டி தான் கரெக்ட். நான் அவருக்கு பொருத்தமான பேர் தலைவரா இருந்ததுல அவர் வழிகாட்டியா தான் இருந்துக்கிறாரு. அவர் எங்க பிறந்தாருப்பா? காயிதே மில்லத்து திருநெல்வேலி பேட்டை சார். பேட்டையா? காயிதே மில்லத்துல பிறப்பிடம் வந்து பிறந்த இடம் வந்து பேட்டை. திருநெல்வேலி இருக்குது. பகுதி 2 எதை பத்தி சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன்ல பகுதி 2 எதை பத்தி சொல்லுது? பார்ட் 2 எதை பத்திப்பா சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன்ல 22 பார்ட் நடத்திருக்கோமேப்பா. சல்கா இல்லையா? சிட்டிசன்ஷிப். குடியுரிமை பத்தி சொல்லுது. நீதான் காப்பாத்துற போல புரியுதா? குடியுரிமை பார்ட் 2 வந்து குடியுரிமை பத்தி சொல்லுது. ஓகேவா? அதான் முக்கியமானது. ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது சார்? அமெண்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு திருத்தத்தை பத்தி சொல்லுது. யார் திருத்த முடியும் அரசியலமைப்பை? சார் பார்லிமெண்ட். பாராளுமன்றம் தான் திருத்த முடியும் அரசியலமைப்பை. இது எந்த நாட்டில் வாங்கியிருக்கிறோம்? சவுத் ஆப்பிரிக்கா சார். தென் ஆப்பிரிக்கால இருந்து இந்த ஃபீச்சர்ஸை வாங்கியிருக்கிறோம். அட்டார்னி ஜெனரல் எதனுடைய ஒரு பார்ட்? அட்டார்னி ஜெனரல் எந்த கவர்மெண்ட் ஒரு பார்ட்? சார் யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசினுடைய அங்கம். மத்திய அரசினுடைய ஒரு அங்கம் அவர் அட்டார்னி ஜெனரல். எந்த பார்ட் சொல்லுது? மத்திய அரசை பத்தி எந்த பார்ட்பா சொல்லுது? யூனியன் கவர்மெண்ட். எந்த பார்ட்? பகுதி 5பா. படிக்க மாட்டேன்னு பார்த்தியா? பகுதி 5 வந்து மத்திய அரசை பத்தி சொல்லுது.
அட்வொகேட் ஜெனரல் எங்க இருப்பாரு? அட்வொகேட் ஜெனரல் எங்க இருப்பாரு? சார் சுப்ரீம் கோர்ட் தானே சார்? அட்வொகேட் ஜெனரலா? மாநிலத்தினுடைய தலைமை சட்ட அதிகாரி அவர் தான். ஒரு மாநிலத்துல அட்வொகேட்டு. அட்டார்னினா மத்திய அரசு, அட்வொகேட்னா மாநில அரசு. மாநில அரசினுடைய தலைமை சட்ட அதிகாரி. எழுதிக்கோங்க. சார் ஹை கோர்ட்டா சார் அப்படின்னா? ஆமா, ஹைகோர்ட். இவர் வந்து பார்ட் 6ல வருவார். பார்ட் 6 என்பது எது? என்ன கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். பார்ட் 5 என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். எழுதிக்கோங்கப்பா, எல்லாம் முக்கியமானது. கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொரு ஆர்டிக்கிள், ஒவ்வொரு இது முக்கியம். கரெக்டாக எழுதிக்கோங்க. ஏன்பா ஷானுலாம் வரல? நிறைய பேரை காணும். சொல்கா வரல பொழுது நிறைய பேர். அப்பா, இதான் எனக்கு பயத்தை ஏற்படுத்து. அப்பா, கடைசி டைம்ல தான் வந்தாவது படிச்சு பாஸ் பண்ண நினைக்கணும். கடைசி டைம்ல ஆப்சென்ட் ஆகுறீங்களப்பா. பா நாளைக்கு உண்டுப்பா. 9 7 கொஸ்டின் ஆமா சார், பேப்பர். ஜெயகாந்தன் எல்லாம் வருவார் சார். ஜெயகாந்தன் வருவாரா? நாகூர் ரூமி தான் பார்த்தேன் அன்னைக்கு. அதில் நம்ம நண்பராக இருந்தவர், நம்மளை ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டு பேச வச்சு அவரை ஒர்க் பண்ண, ஆம்பூரில் ஒர்க் பண்ணும்போது கூப்பிட்டுருக்கார் அவர். அவர் நம்ம நண்பர், ஒரு ஆங்கில பேராசிரியர், தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் அவர். போலாமா சார்? 1 செகண்ட் சார். எழுதிக்குப்பா. கரெக்டாக படிங்கப்பா. இங்கே ஆட்கள் முக்கியம் அல்ல, அறிவு சார்ந்த பணி இது. இது ஆட்கள் அறிவு சார்ந்த பணி என்பது ஆட்களை வந்து என்ன பண்ணாது, எடுத்து எழும்பாது. இருக்கிறவர்கள் சர்வீஸ் வாங்கினாலே சந்தோஷமா இருக்கும். போலாமா? போலாம் சார். கொஸ்டின்ஸ் பார்ப்போம்ப்பா. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதுதான் முக்கியம். கொஸ்டின் சொல்லி எழுத, ஓகேவா? கரெக்டாக எழுதி. வெயிட் பண்ணுங்கப்பா. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.
எங்கப்பா ஸ்லைட்ஸ் காணாம இருக்குது? இங்க இருக்கு ஸ்லைடு, இங்க காணாம. இங்க வச்சு அதுல இதான் வருது ஸ்லைடு. இங்க இருக்குதா? அதான் எங்கடா காணாம போச்சுன்னு பார்த்தேன். இல்ல அது 3 கொஸ்டின் ஒண்ணா வருதுப்பா, இருப்பா நான் அதை வந்து சரி பண்ணேன். 3 கொஸ்டின் ஒண்ணா வருது, சரி பண்ணி கொடுக்குறேன். 3 ஸ்லைடு ஒண்ணா வருது, ஏதோ டெக்னிக்கல் டிஃபெக்ட் ஆகியிருக்காங்க. என்ன பண்ணிருக்கான்னு தெரியல, அதுக்கு அங்க போய் சேவ் இருக்குது. இதெல்லாம் பரமாடிக்குது. அது சிஸ்டமே மாறி போயிருக்குது. பாருங்கப்பா, துன்பத்திற்கு துன்பத்தை தருபவர் யார்? துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். எப்படிப்பா? நானே ஆன்சர் சொன்னேன். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் சார். இடுங்க நகுங்கன்னு சொன்னார். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தா துன்பம் விட்டுட்டு ஓடின்னு சொன்னார் யார்? வள்ளுவர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தானா அவன் ஓடி போயிடும், நம்மளை விட்டுட்டு பறந்து போயிடும் சொல்றாரு. எழுதிக்கணும். அப்புறம் டேஷ் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்கானினும். நம்ம ரெண்டு பண்றது இங்கே இருக்கு. என்ன இருக்கும் உங்களுக்கு? தானம் தவம் ரெண்டுமே எல்லா உலகத்துக்கும். தானம் ரொம்ப முக்கியம், அதான் இஸ்லாம் வலியுறுத்துது, எல்லா மதங்களும் வலியுறுத்து இல்லையா? தானம் தவம். தானம் முக்கியமானது, நம்ம செய்கின்ற புண்ணியங்கள்ல தானம் ரொம்ப முக்கியமானது, தவம் முக்கியமானது. அதே மாதிரி சிரித்தால் துன்பம் போயிடும். இது இடுக்க நகுகன்னு சொல்றாங்க. ஓகேவா? துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தா துன்பம் நம்மளை விட்டு ஓடிடும். எழுதிக்கலாம். துன்பத்திற்கே துன்பம் கொடுப்போமா? நீங்க சிரித்தாலே துன்பம் வந்து உங்களை விட்டு கடந்து போய்விடும். அதே மாதிரி தானம் தவம் ரெண்டுமே என்ன உங்களுக்கு? எல்லா உலகத்துக்கும், இந்த உலகத்துக்கு வரும், எல்லா உலகத்துக்கு வரும். உங்களுடைய சீரும் சிறப்புமா அவங்கள காக்கக்கூடியது தானம் தவம் தான். ரெண்டுமே முக்கியமானதுப்பா, எழுதிக்கோங்க தம்பி. உட்காந்து படி. எழுதியாச்சாப்பா ரெண்டுமே. திருக்குறள் இருந்து கிட்டத்தட்ட 5 கொஸ்டினாவது கேட்டுவாங்கப்பா. தமிழா இருக்கலாம், அது உங்களுக்கு வந்து பொது அறிவா இருக்கலாம். அதனால திருக்குறள் கரெக்டா பார்த்துக்கோங்க. எதை வேணா கேட்கலாம், இந்த மாதிரி குரல் கொடுத்து கேட்கலாம். அதே மாதிரி தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்களை பற்றியும் கேட்கலாம். அதனால கரெக்டா பார்த்துக்கோங்க. எதை வேணா கேட்கலாம், நீங்க ரெடியா இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அக்பர் பாஷா ஜெயிச்சிருவியா? அடுத்த குரூப் 4 போஸ்டிங்கா? நாங்க வக்போல நடத்தி ஒரு பொண்ணு, அது எங்களுக்கே தெரியாம எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுது, பார்த்தல. இந்த மாதிரி நீங்க எல்லாம் வரணும், புரியுதுல்ல? அப்பதான் சமுதாயம் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். சமுதாயத்தை பாருங்க, சமுதாயம் சீரும் சிறப்புமாக இருக்க வழி செய்யும். சார் போலாமா? அடுத்தது போலாமா? எங்க வச்சிருக்கானே தெரியலப்பா.
இது என்ன ஆன்சர் வரும்? அன்பு சிவமிரன் ரென்பர் வெளிவிட அடிக்கடி சொல்லியிருக்கேன். யார் அவர்? அன்பு சிவம் இரண்டும் ஒண்ணுதான். அன்பும் சிவன், அறியும் சிவனும் ஒன்று, அறியாதர் வாயின் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்பு சிவம் இரண்டும் ரெண்டு சொல்லுவாங்க. அன்பென்றாலும் சிவன் தான், அன்பே சிவன் தான். யார் சொன்னது இது? பட்டினத்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாரு? திருமூலர். நீ மட்டும்தான் சொல்ற பொழுது, மற்றவங்க தான் கம்முன்னு இருக்காம பொழுது. திருமுறள் தான் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமுறள் அவர் தான் வந்து இதையும் சொன்னார். தமிழர்களின் இசை சிறப்பின் எடுத்துரைக்கும் காப்பியம் எது? முத்தமிழ் காப்பியம்பா. முத்தமிழ் காப்பியம். இயல், இசை, நாடகம் அதிலே சொல்லிட்டாங்க, இசையை சொல்லிட்டாங்க. அப்ப எது சிலப்பதிகாரம்? மாதேவியே ஒரு திருஷ்டி எடுத்துக்காது. ஓகேவா? நாட்டியம் ஏந்திய காரியன்னு சொல்லுவாங்க, பெண் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் தான் இசையை பத்தி எடுத்துரைக்கின்றது. எழுதிக்கோங்கப்பா. திருமூரல் தான்ப்பா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர் என்பவர் ஒரு சித்தர். இதுதாலையா? அதுல வந்து பாரதியார் தான் டிஃபரெண்ட் கவிஞர். பட்டினத்தார், திருமூரல், பத்திரக்கிரியார் இவங்களாம் யாரு? சித்தர்கள். அதுவும் நல்லா நான் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் காப்பியம். இயல், இசை, நாடகம். ஓகேவா? இன்னும் இயல், இசை இருக்குது, ரெண்டு இருக்குது. இயல், இசை, நாடகம். சார் அப்ப மூணாவது क्वेश्चनக்கு திருமூலரா சார் விடை? ஆமா ஆமா. அது இசையை வந்து எடுத்துரைக்குது. இசையை வந்து எடுத்துரைக்கின்ற ஒரு காப்பியமாக இது அமைந்திருக்கின்றது. எழுதியாச்சப்பா. போலாம் சார். காயிதே மில்லத்துடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கணும்பா. ஓகேவா? அவர் என்ன மாதிரியான வாழ்க்கைகளை கொடுத்தார் என்பதை பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான். உடைய குடும்பம் எப்படி இருந்தது, உடைய பயோடாவை பார்க்கணும். ஓகேவா? குடும்பம் பார்த்தீங்களா? திருநெல்வேலியை சார்ந்த ஊராகிய பேட்டையில் பிறந்தவர் நேற்றே பார்த்துட்டோம். இவருடைய தகப்பனார் பெயர் மியான்கான் ராவுத்தர். அந்த பேர் தான் அவருக்கும் வச்சிருக்காங்க. ஒரு பேரன் இருக்கிறார் இன்னும். திருவாங்கூர் அரச குடும்பத்தினருக்கு துணிகள் விற்பனை செய்யும் வணிகராகவும் முஸ்லீம் மத தலைவர் மௌலியாகவும் இருந்தார். துணி வியாபாரி. மௌலியான இமாமாகவும் இருந்தார். மௌலியும் இருந்தார் அவர். இஸ்மாயில் சாஹிப் சிறு வயதிலே தந்தை இறந்தார். தந்தை இறந்து போயிட்டாரு. தாயாரி அரபு மொழியும் மத நூல்களும் கற்றுக் கொடுத்தாங்க. குரானு, அரபு மொழி, மத நூல்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. இவர் மனைவியின் பெயர் சமால் கமிதா பீவி. இவரின் ஒரே மகன் சமால் முகமது மியான்கான். அவருடைய பேர் சமால் முகமது மியான்கான். ஒரே பையன் அவருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவில் தனது BA பொதுத்தேர்வு எழுதாமல் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டார். சொன்னா நீங்கள் 1920 ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தொடங்கினார். அதே நிறுத்தப்பட்டது. புரியுது? சௌரி சௌரா முக்கியமானது. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார். இந்திய முஸ்லிம் மக்களுக்கு 1906 நவாப் சலிமுல்லா அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற கட்சியை ஆரம்பித்தார்.
அவருக்கு பின்னர் முகமது அலி ஜின்னா அதை நடத்தி வந்தார். ஜின்னாவுக்கு இந்திய பிரிவினைக்கும் முஸ்லீம் லீக்கின் பெரும் தலைவர் ஒன்றாக இருந்த இவர் ஆற்றிய உதவி அளப்பரியாதது. இப்போ வந்து அவர் உதவிகள் செய்திருக்காரு. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் காயிதே மில்லத் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரானார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். கான்ஸ்டியூட் அசம்பிளியில் மெம்பராக இருக்காரு. புரிதல் அரசியலமைப்பு நிர்ணய சபை மெம்பராக இருந்திருக்கிறாரு. 1906 முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது. எங்க டாக்கா நகரில் நவாப் சலீமுல்லா ஆகா கான் 2 பேரால் தொடங்கப்பட்டது. ஓகேவா? டாக்கா நகர் பங்களாதேஷ் தலைநகரம் எழுதிக்கோங்கப்பா. அதில் இருந்திருக்கிறாரு. பாகிஸ்தான் பிரிந்து போகின்ற போது அங்கே போகாமல் இந்தியாவிலேயே வந்து தனியாக ஒரு முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பித்து கொண்டு போகிறாரு. அந்த முஸ்லீம் லீக் அமைப்பு தான் உங்களுக்கான ப்ரீ கோச்சிங் நடத்திட்டு இருக்குது. ஓகேவா? எழுதிக்கோ. இந்திய விடுதலை போராட்டத்தில் 1920 முக்கியமான மூவ்மெண்ட் ஒத்தியாமை இயக்கம். அதே மூவ்மெண்ட் தான் பெரியாரும் பங்கு கொண்டார். புரிதா இல்லையா? காமராசரும் பங்கு கொண்டார். முக்கிய தலைவர்கள்லாம் பங்கு கொண்ட முக்கியமான இயக்கம் வந்து 1920 ஒத்தியாமை இயக்கம். அதில் தான் நிறைய தலைவர்கள் பங்கு கொண்டார்கள். காயிதே மில்லத் பங்கு கொண்டாங்க, தந்தை பெரியார் பங்கு கொண்டாங்க, காமராஜர் அதான் பங்கு கொண்டார். ஃபஸ்ட்டு இயக்கம் அதுதான் ஒத்தியாமை இயக்கம் போராட்டம். அது நின்று போனதுக்கு காரணமே சௌரி சௌரா தான். அது நின்று போனதுக்கு காரணமாக இருக்கும். கரெக்டாக எழுதுங்கப்பா. எல்லா நோட்ஸும் முக்கியம். கரெக்டாக எழுதிட்டு வாங்க. இப்போ அவருடைய பேரன் மியான் கான் சொன்ன மத்திய காயிதே மில்லத் கல்லூரியுடைய தாளராக இருக்கிறாரு. மேடாவாக்கத்தில் காயிதே மில்லத் கல்லூரி இருக்குது. கரெக்டாக எழுதிக்கோங்க. சார் சொல்லுப்பா. திருவாங்கூர் அரச குடும்பத்தினருக்குன்னா அப்ப வந்து மெட்ராஸ் வந்து அதோட இருந்துச்சா சார்? திருவாங்கூர் வைக்கம் வீரர், வைக்கம் போராட்டம் நடந்ததுல ராஜா ரவிகுமார் இருந்தால் இல்லையா, அதான் திருவாங்கூர் சமாசம். புடவைகள் அங்கேருந்து போவாங்க. திருவனந்தபுரம்ல கிட்ட தானே பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குல்ல, திருநெல்வேலி தானே, அங்கேருந்து நான் 100 கிலோமீட்டர் வந்துடும் உங்களுக்கு. ஒரு 110 கிலோமீட்டர் போனால் பத்மநாபபுரம் அரண்மனை திருவாங்கூர் சமாஸ்தானமே வந்துடும். அங்கே புடவைகள் விற்றார். அவரும் இளமை காலத்தில் இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து யார், தாயார் தான் வளர்க்கப்படுகிறார். தாயார் தான் அவருக்கு அரபி மொழி, அப்புறம் மதம் நூல் திருக்குரான் எல்லாத்தையும் கற்றுத்தராங்க. அவருக்கு தேவையான அத்தனை விடயங்கள் யார் பண்ணுறாங்க? அவங்களுடைய அம்மையார் தான் பண்ணுறாங்க. அவங்க அம்மா தான் பண்ணுறாங்க. அவர் வந்து பிஏ சேர்ந்த உடனே பொதுத் தேர்வு எழுதலை. அவர் எழுதாமல் எங்கே வந்துட்டார்? ஒத்தியாமை இயக்கத்துக்கு வந்தார். அப்புறம் முஸ்லீம் லீக்கில் இணைஞ்சார். அதுக்கப்புறம் விடுதலைக்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரானார். அதுக்கப்புறம் அவர் ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளி மெம்பர் ஆனார். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருந்தார். அது முக்கியமான பதவி, அதையும் வகித்தார். 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வரும். காங்கிரஸ் வெளியேறி, அதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு ஒரு உழைத்திட்டவரும் அவர். ஏன்னா அப்போ வந்து மிகப்பெரிய மெகா கூட்டணி டிஎம்கே அமைக்கும். ஓகேவா? மாப்போசி, சிபந்த் ஆதித்தனார், ராஜாஜி, அதுக்கப்புறம் இவங்க முஸ்லீம் லீக்கு டிஎம்கேலாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும். அந்த கூட்டணிக்கு வித்திட்ட தலைவர்களில் ஒருவர் காயிதே மில்லத். கரெக்டாக எழுதுங்கப்பா. சார் உங்களுடைய காலேஜ் வந்து திருச்சிலையும் கேரளாலையும் இன்னும் இருக்குல்ல சார்? திருச்சியில் என்ன காலேஜ் இருக்குது? காயிதே மில்லத் கல்லூரி வந்து 2 பேர் இருக்குதாங்க. மகளிர் கல்லூரி ஒன்று இருக்குது, இன்னொரு கல்லூரி வந்து அவங்களே நடத்துகிறாங்க. யார்? அவங்க பேரில் வந்து கலைஞர் துவக்கி வச்ச கல்லூரி, அவங்க பார்த்துக்கிறாங்க, குடும்பம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் திருச்சியில் எங்கிற கல்லூரி சென்னை புதுக்கல்லூரி உருவாக காரணமாக அமைந்தவர். ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அதை உருவாக்குனவர். அவருடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஆடுதுறையில், அவங்க வந்து ரைஸ் சிட்டின்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. காயிதே மில்லத்துடைய உறவினர்கள்.
அதே மாதிரி அங்கேயும் பேட்டையில் ஒரு மிகப்பெரிய கவிஞர் இருந்தார். ஓகேவா? ஒரு புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமி விருதுவான தெரியுமா யாருன்னு? காயிதே மில்லத் பிறந்த ஊர்லேயே ஒரு கவிஞர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். யாரு? தோப்பில் மீரான் சாய்வு நாற்காலி. சரிங்களா? அதே உரை சார்ந்த தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி. அவருக்கு வந்து 2009ஆம் ஆண்டுல கவி கோர்ந்தாங்க. அப்ப அவரை கூப்பிட்டு அவார்ட் பண்ணும். இதெல்லாம் ரிலேட் பண்ணுங்க. பேட்டைனா யாரு? நம்ம தமிழ் தேவை. சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின புத்தகம் தேவை. இப்போ சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு அவார்டு வாங்கின புத்தகம் தான் சாய்வு நாற்காலி. எழுதினவர் தோப்பில் முகமது மீரான். இப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணும். பேட்டைனா பேட்டையில் வந்து என்ன தொழில் அதிகமாக இருந்தாங்க அந்த காலத்தில்? பீடி சுட்டும் தொழில் அதிகமாக இருந்தாங்க. திருநெல்வேலினா பீடி தான். இப்போ தான் குறைச்சிட்டாங்க. புரியுதா இல்லையா? அந்த காலத்தில் வந்து பீடி முக்கிய தொழிலாக அமைஞ்சிருந்தாங்க. எங்க? திருநெல்வேலி மேலப்பாளையத்தெல்லாம். படிங்க. புரியுதா? தமிழ்நாடை வாசிங்க. தலைவர்களை பற்றி வாசிங்க. புரியுதா இல்லையா? பரீட்சைக்கு படிப்பது படிப்பாகாது. புரியுதா? பரீட்சைக்கு படித்தா காகிதம் இல்லை. எப்போ பிறந்தாரு, என்ன பண்ணான்னு படிக்கிறது வேற. அங்கே என்ன பிறந்தாரு, அங்கே எப்படின்னா மாதிரி ஏரியாவில் வளர்ந்துருப்பாரு, எப்படி அந்த ஏரியா இருக்குன்னு. இப்போ அந்த ஏரியாவுக்கு போனவங்க, பேட்டைக்கு போனவங்க, மேலப்பாளையம் போனவங்க. புரியுதுல்ல? இன்னைக்கெல்லாம் மேலப்பாளையம் கல்லூரிகள் ஸ்கூல்லாம் இருக்குன்னா அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தன்வந்தர்கள் காரணம். சரிங்களா? அதனால் வந்து ஸ்டடி பண்ணுங்க. புரியுதா இல்லையா? ஸ்டடி தேவை, மனப்பாடம் தேவையில்லை, கான்செப்ட். புரியுதா? மெமரி பேஸ்டு போனால் கான்செப்டே புரியாது. இப்போ முஸ்லீம் லீக் எங்கே உருவாச்சு? நவாப் சலீமுல்லா காரணமா? இன்னொருத்தர் ஆகா கான். ஆகா கான் கோப்பை எதுக்கு பரியுது பிளஸ் ஆகா கான் கோப்பை எதுக்கு? எந்த விளையாட்டு கொடுக்குற ஆகா கான் கோப்பையா? ஆகா கான் கோப்பை ஒரு விளையாட்டுக்காக தரப்படுகின்றது. இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு மனோஜ்குமார் ஹாக்கி. கால்பந்து. அதுக்கு கால்பந்து கிடையாது, ஹாக்கி. இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஹாக்கிக்கு தான் ஆகா கான் கோப்பைன்னு பேர். பிசி ராய்னு ஒருத்தருக்கிறார் தெரியுமா? வெஸ்ட் பெங்கால் சிஎம். அவருக்கு தான் ஃபுட்பால் கொடுப்பாங்க. கோப்பைகளோடு நபர்களை வந்து படிங்க. புரியுதுல்ல? ரஞ்சி கோப்பைன்னு ஒன்று இருக்குது, கிரிக்கெட்டுக்கு ஃபேமஸான கோப்பை அது. அப்போ அது இது கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். புரியுதுல்ல? மனப்பாடம் பண்ணுறது வெற்றியை தராது. நீங்கள் புரிந்து கொண்டு படித்தால்தான் எல்லா கேள்விகளுக்கும் விடையடிக்கலாம். நீ ஷானு சொன்னிச்சு பார்த்தியா சார், கொஞ்ச காலத்தை ஒன்றும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப காலம் பேட்டை என்ன சொன்னான் பார்த்தியா, அவ்வளோ விஷயம் சொன்னான் பார்த்தியா? அங்கே என்ன தொழில், அங்கே எப்படி கல்வி நிறுவனங்கள், அங்கே வந்து என்ன மாதிரியான ஆட்கள் இருக்காங்க சொன்ன பாரு. முக்கியமான ஆளுங்க வசித்தார் தோப்பில் முகமது மீரா. சாய்வு நாற்காலிக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எழுதிக்கோங்கப்பா. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். நாளைக்கு டெஸ்ட்டு உண்டு. உட்காந்து ஒழுங்காக 7, 9 படிங்க. சார் அது எந்த இயர் சார் சாகித்ய அகாடமி? எனக்கு இயர் தெரியலப்பா. தோப்பில் 2008, 2009 அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் பார்த்தா தெரியும். 2009 10 அந்த இலக்கிய மாநாடு, அதுக்கு அவர் வந்திருந்தார். அவருக்கு அவார்டு கொடுத்தோம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் அந்த விழா நடந்தது, கவிக்கோ தலைமையில். போகலாமா? பார்லிமெண்ட் பார்த்து முடிப்போம்பா. உட்காந்து படிங்கப்பா. நீங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆற்றல் மிக்கது, வேறு எதுவுமே உங்களுக்கு உதவாது. புரியுதுல்ல? பவர்ஃபுல் வெப்பன் கல்விதான். மனோஜ்குமார் கேட்குதா இல்லையா பேசுறது? ஒன்லி பிசிக்கலி பர்சன்டா? நல்லா தம்பிடி வா. மனோஜ்குமார் கேட்கலப்படுவாங்க.
என்ன பிளஸ்ஸி புரியுதா காயிதே மில்லத்தை பத்தி? எஸ் சார். ரைட். திருநெல்வேலி பேட்டை சமுதாய வழிகாட்டி, புரியுதா இல்லையா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1906 தொடங்கப்பட்டது. யார் அதுக்கு காரணமா இருந்தா? மின்டோ பிரபு காரணமா இருந்தார். பிரித்தாளும் கொள்கையில பலிகள் ஆக்குனாங்க, புரியுதா இல்லையா? பிரித்தாளும் கொள்கைக்கு அவர் தான் மெயின் ரீசனா இருந்தார். போலாமாப்பா? போலாம் சார், போலாம் சார். யாராவது எழுதாம இருக்கீங்களா? ரைட், போலாமா? பார்லிமெண்ட் பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லே ஒரு முக்கியமான விஷயம் இது பார்லிமெண்ட் தான், அதை பார்ப்போம். பார்ப்போம் பார்லிமெண்ட்டை பற்றி. பார்லிமெண்ட்டு 3 அங்கங்கள் உடையதுப்பா. இந்த அங்கங்களை பற்றி பார்க்கணும். பார்த்தீங்களா? பார்லிமெண்ட் 3 அங்கங்கள் உடையது. பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர் தான் முக்கியமான அதில் பதவி வகிக்கக்கூடிய குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் இல்லாமல் பார்லிமெண்ட் கிடையாதுப்பா. ஏன்னா அவர் தான் எல்லா பில்லுக்கும் அசன் கொடுக்குறாரு. ஒவ்வொரு முதல் கூட்டமும், ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்துக்கும் அவர் தான் வந்து பேசுவார், பட்ஜெட் துறை ஆற்றுவார். அதனால் அவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். President of India, elected members of an electoral college consist of elected members of both House of Parliament and the Legislative Assembly of State UTs. எல்லாரும் சேர்ந்து அவர் செலக்ட் பண்ணாங்க. எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாமே சேர்ந்து அவரை செலக்ட் பண்ணாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணாங்க. பார்லிமெண்ட்டில் அவர் அங்கமாக இருக்கார். எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாமே, ராஜ்யசபா, லோக்சபா எல்லாமே. டேர்ம் 5 years, சப்ஜெக்ட் இம்பீச்மெண்ட் பை பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டே அவரை பதவி நீக்கம் பண்ணினோம். அது ஆர்டிகல் 61. ஷரத்து 61 படி பார்லிமெண்ட் நினைத்தால் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ராஜ்யசபா கம்போசிஷன் 250 மெம்பர்ஸ், 250 பேர் இருக்காங்க ராஜ்யசபாவில். 238 ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட், 238 பேர் எங்கேருந்து வருவாங்க? மாநிலங்கள்ந்து வருவாங்க. யூடி அண்ட் 12 நாமினேட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 238 பேர் ஸ்டேட் அண்ட் யூடி, 12 பேர் நியமன உறுப்பினர்கள். இப்போ தெண்டுல்கர் போனாங்க, அதே மாதிரி வந்து ரஞ்சன் கோகோய் முன்னாள் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி போனார். இவங்களாம் நாமினேட்டட் மெம்பர். டேம் ஏ பர்மனன்ட் பாடி நாட் சப்ஜெக்ட் டிசொல்யூஷன். பர்மனன்ட் பாடி, ஹவவர் 1/3 ஆஃப் மெம்பர் ரிட்டையர்டு 2 years தான் பைனிக்கலி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டேம் ஆனாலும் அங்கே போயிடுவாங்க. புரியாது? இதுக்கு வந்து 6 ஆண்டு காலம் பதவி காலம். 6 years பர்மனன்ட். யாரும் கிடைக்க முடியாது, யாரும் பதவி நீக்கம் பண்ண முடியாது. லோக்சபா என்ன இருக்கு உங்களுக்கு? மக்களவை. கம்போசிஷன் 540 elected representative of the people, 2 members nominated by president of Anglo-Indian. இதை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆங்கிலோ இந்தியன் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. பில் பாஸ் ஆகிருக்குது. புரியுதாங்களா? இவங்களுடைய பதவிக்காலம் 5 years, சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன் பை பிரசிடென்ட். யார் மக்களவை கலைக்க முடியும்? குடியரசுத் தலைவர் நினைச்சா மக்களவை கலைக்கலாம். இந்த பாயிண்ட் இல்லைப்பா. இந்த பாயிண்ட் வந்து ஆங்கிலோ இந்தியனை அவங்க வந்து நீக்கியிருக்காங்க. புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொவிஷனை எடுக்க சொல்லி. இந்த ப்ரொவிஷன் 2 ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்னு எங்களுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க மத்திய அரசு. ஓகேவா? இதனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 years தான் பதவிக்காலம். பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டுப்பா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராஜ்யசபா, லோக்சபா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றி ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக எழுதிக்கோங்க. லோக்சபானா தமிழ மக்களவைப்பா, ராஜ்யசபானா மாநிலங்களவை. கரெக்டாக அதையும் எழுதிக்கோங்க. வா, லோக்சபா, ராஜ்யசபா அது கரெக்டாக எழுதிக்கோங்க.
ராஜ்யசபாவில் 250 பேர், அதில் நியமன உறுப்பினர்கள் 12 பேர், 238 பேர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 2 யூனியன் பிரதேசத்தில் வந்து அசம்பிளி, எந்த யூனியன் பிரதேசம் புரியுது? 2 யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றங்கள் செயல்படுகின்றன. அந்த 2 யூனியன் பிரதேசங்கள் எவை? சார் டெல்லி பாண்டிச்சேரியா சார்? டெல்லி பாண்டிச்சேரி, கரெக்டாக சொன்னேன், வெரி குட். ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்தில் வந்து உயர் நீதிமன்றம் இருக்கு, எங்க அது? ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்தில் டெல்லியா சார்? டெல்லி, டெல்லி ஹைகோர்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிங்க, புரியுதா இல்லையா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி நிறைய படிக்கலாம் நீங்கள், அதையும் படிங்க. ராஜ்யசபா என்பது ஒரு பர்மனெண்ட் பாடி, எல்டர்ஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? கப்பன் சாஸ்திரம் மாதிரி, ஒரு கப்பில் ஒரு டீ வந்து ஹாட்டாக இருந்தால் அது சாஸ்திரத்தில் போடுவாங்க. கப் என்பது லோக்சபா, டிஸ்கஷனாக ஹாட்டாக இருக்கும். ராஜ்யசபா தான் டிஸ்கஷனாக காமாக நடக்கும் உங்களுக்கு. லோக்சபா தான் இம்பார்ட்டன்ட். லோக்சபா என்பது டைரக்ட் எலெக்டட் பை த பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நேரடியாக மக்களவை செல்கின்றார்கள். மக்களவை தான் பிரதமரை முடிவு செய்யுது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் 4 ரிசல்ட் வரப்போகுது. இப்போ மக்களவையில் எந்த கட்சி பெரும்பான்மை வகிக்கிறதோ அந்த கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர்களின் தலைவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். அப்போ அது முக்கியமானது, பண விஷயங்களில், அமெண்ட்மெண்ட்ஸில், அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பதில் எல்லாம் முக்கியமானது. ராஜ்யசபா வந்து மாநிலங்கள் விஷயங்களும் முக்கியமாக இருக்கும். இன்னும் கரெக்டாக 12 நாள் இருக்குதா? இப்போ அடுத்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு மாடல் டெஸ்ட் வச்ச பிறகு நான் கிளாஸ் கன்க்ளூடட் ஆயிரும்பா. ஒழுங்காக படிங்கப்பா, நிறைய நடத்திருக்கிறோம். ஆனால் அட்டன்ஸ் தான் வந்து மிகப்பெரிய கவலை அளிக்கின்றது, ஓகேவா? அதையும் பார்த்துக்கோ. சார் சொல்லுப்பா. சார் இப்போ லோக்சபாவில் 545 பேரும் மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுறாங்களாங்க சார்? 543 தொகுதிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதில் பாதி 272 அந்த பெரும்பான்மை யாருக்கு கிடைக்குதோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி தெரியும். எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்குதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். மொத்தமாக 545 மெம்பர்ஸாங்க சார்? மெம்பர்ஸ், ஆமாம். 2 பேர் ஆங்கிலோ இந்தியன். அந்த ப்ரொவிஷனை வந்து இந்த கரண்ட் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க, அது மசோதா தாக்கல் எடுத்துருக்காங்க. சார் அப்போ அந்த 2 மெம்பருக்கு என்ன பண்ணுவாங்க சார்? சொல்கிறோம், ஆங்கிலோ இந்தியன் எங்களுக்கு தேவையில்லை, தேவை. அதே மாதிரி வந்து நம்ம சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் இருந்தாங்க, அதுவும் எடுத்துட்டாங்க. 234 தொகுதிகள், 235 உறுப்பினர்கள் ஒட்டே வீடியோ வைக்கிறது கொஸ்டின், தெரியுங்களா? புரியுதா இல்லையா? இப்போ தொகுதிகள் தான் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா உறுப்பினர் கிடையாது. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 12 பேர் இருக்காங்க நியமன உறுப்பினர், அவ்வளோதான். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்குதா? கேளு, இந்த மாதிரி நிறைய கேளு, சந்தோஷமா இருக்குதா? அதே மாதிரி ராஜ்யசபாவுடைய தலைவர் வந்து வைஸ் பிரசிடென்ட், லோக்சபாவுடைய தலைவர் வந்து ஸ்பீக்கர். இப்போ ஸ்பீக்கர் யாரு? யாருப்பா ஸ்பீக்கரு? ராபியத்துல் பஸ்ரியா. ஸ்பீக்கர் யார் தெரியுமா? ஓம் பிர்லா. அப்பப்போ கரண்ட்டை படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ ரிவிஷன் பண்ணுங்க, உட்காந்து படிங்க, புரியுதுல? எழுதியாச்சாப்பா? கரெக்டாக எழுதுங்கப்பா, தமிழ் தான் புரியலாம் கேளுங்கப்பா. குடியரசுத் தலைவர் மாநிலத்தினுடைய
எல்லா எம்பி எம்எல்ஏஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்படுவார். நாமினேட் மெம்பர் இருக்க மாட்டாங்க, நியமன உறுப்பினர் மட்டும் தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக தேர்தல் கல்லூரி இருக்குது. அதில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை ஏற்ப அந்த மாநிலத்துக்கு ஓட்டு மதிப்பு கொடுத்துருப்பாங்க எம்எல்ஏஸ் எம்பிக்கு. அதில் வந்து அடிப்படையே மக்கள் தொகை தான். இப்போ யூபிக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வேல்யூ சிக்கிமுக்கு இருக்காது. ஓகேவா? ஏன்னு கேட்டால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த ஓட்டுக்கான மதிப்பு கிடைக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில். கரெக்டாக எழுதுங்க. ராஜ்யசபா டிசால்வ் பண்ண முடியாது சார். அது பர்மனன்ட் பாடி, நிரந்தர. அது வந்து எமர்ஜென்சியான இருக்கும். அது நிரந்தரமான பாடி. அது எது வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. யார் வந்த போதும் எவர் வந்த போதும் அசையாமல் நிற்கின்ற ஒரு சொத்து அது ராஜ்யசபா. அந்த மெம்பருக்கு தான் அடித்தளம் போட. இப்போ என்ன பண்ணாரு கமலஹாசன் கூட என்ன பண்ணாரு, அடுத்த 2025 அதில் வந்து எம்பி ஆயிடுவாங்க. அதெல்லாம் 6 ஆண்டு காலம் கரெக்டாக இருக்கலாம். அந்த எம்பி ஃபண்ட் வாங்கி தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நீங்கள் கொடுக்கலாம். புரிதலை? இப்போ வந்து நான் வந்து ஒரு தேனி தொகுதி எம்பினா தேனிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் மக்களவை உறுப்பினராக இருந்தால். கள்ளக்குறிச்சினா கள்ளக்குறிச்சி தான் கொடுக்க முடியும். ஆனால் ராஜ்யசபா எம்பியாக இருந்தால் ஃபண்டு வாங்கி எங்கே வேணால் கொடுக்கலாம். டெவலப்மெண்ட்ஸ் அதிகம். ஓகேவா? அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அவையினுடைய தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் தான். அப்போ ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், அந்த பில் பாசிங்லாம் வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. கேட்பாங்க, பார்லிமெண்ட் இஸ் கன்சிஸ்ட் பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. குரூப் 1 கொஸ்டின் அது. பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இணைந்தது. நாங்களாம் திரு லோக்சபா ராஜ்யசபா எழுதி வச்சோம். ஏன்னா பிரசிடென்ட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த லோக்சபா, பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். புரியுதுல்ல? லோக்சபாவில் எவ்ரி இயர் வந்து பேசுவாங்க. அப்புறம் ஜாயின்ட் செக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வைப்பாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஸ்பீக்கர் தலைமை வகிப்பார். அந்த கூட்டத்தொடரை வந்து கூட்டுகின்ற உரிமை யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவருக்கு உண்டு. கரெக்டா? சாதாரண ஒரு ஆளு ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா எப்படி சார்? அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆகணும்னா அவங்க எம்எல்ஏ ஓட்டு போடணும்ல. கட்சியில வந்து அவர் வந்து ரொம்ப முன்னணி தலைவராக இருந்தாலும் ஆக்குவாங்க. எம்எல்ஏ கட்சியா இருக்கும். ஏடிஎம்கே 60 எம்எல்ஏ இருக்காங்க, டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்குது. அப்ப வந்து எத்தனை சீட் வேகண்ட் ஆகுதோ அத்தனை அந்த அளவுக்கு அவங்க வந்து டிவைட் பண்ணா அந்த எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணதான் ஆக முடியும். சாதாரண ஆளும் ஆக முடியாது. லோக்சபா எலெக்ஷன் எத்தனை கோடி செலவு பண்ண தெரியுமா இல்லையா? வெளிப்படையாக பேச முடியாது. அதுக்கு அவங்க கேட்பாங்க, செலவு பண்ணாதான் லோக்சபா எம்பி ஆக முடியாது. ராஜ்யசபா எம்பினா நீங்க வந்து கட்சியோட இணைந்திருக்கணும், அப்பதான் ஆக முடியாது ராஜ்யசபா எம்பி. அப்ப 2 கட்சியோட இதுவும் வேணுமா சார்? இல்ல, 2 கட்சியில் இவங்க கட்சியில இப்ப வந்து ஒரு 5 சீட் வேக்கண்ட் ஆகுதுன்னா 234 to 5 டிவைட் பண்ணி எவ்வளவு வரும்? அப்ப ஒரு சீட் எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 25 வருமா? கிட்ட 20 பிளஸ் எம்எல்ஏ. அப்ப 20 எம்எல்ஏ எந்த கட்சிக்கு எவ்வளவு? இப்ப 134 எம்எல்ஏஸ் இருக்காங்களா? இருந்தா அந்த கூட்டணி கட்சியில வந்து நிக்கலாம். எத்தனை சீட் நிக்கலாம்? கிட்டத்தட்ட 3 சீட் அவங்க ஜெயிக்கலாம். 2 சீட் இவங்க யார்? ஏடிஎம்கே ஜெயிக்கலாம். அப்ப 2 பேர் யார் நிறுத்துவாங்க? ஏடிஎம்கே நிறுத்துவாங்க. மிச்சம் 3 பேர் யார் நிறுத்துவா? டிஎம்கே நிறுத்துவாங்க. அவ்வளவுதான். ஷேரிங் தானே. யார் மெஜாரிட்டியா இருக்காங்க, எத்தனை சீட் வேக்கண்ட் ஆகுது, அதை வச்சு ஒரே ஒரு சீட் வேக்கண்ட்னா ஏடிஎம்கே நிறுத்த முடியாது, டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. சார் இப்ப நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இப்ப
ஏடிஎம்கேல வந்து ஒரு சீட்டு வந்து இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தேமுதிகக்கு. இருக்கு, கொடுக்கலாம், சொல்ல முடியாது, கொடுக்கலாம். இல்லை, ராஜ்யசபா எம்பியெல்லாம் பாதுகாப்பு இல்லை, கம்முன்னு உட்காந்துக்கலாம்ல, 6 ஆண்டு காலம் கம்முன்னு இருக்கலாம்ல. அது ஒரு சொகுசான பதவி. அந்த சொகுசான பதவிக்கு இப்போ கூட டெய்லி டிஸ்கஷன் போகணும், டெய்லி வந்து பேசணும். ஏன்னா அண்ணாலாம் இருந்தால் தெரியுமா, அண்ணாலாம் பேச ஆரம்பித்தாலே நேருவே வந்து அந்த கருத்துக்கள் எதிர்கொள்ள வந்து தயங்குவார். அந்த மாதிரி பேசுவார் அண்ணா. அந்த மாதிரி பேசணும்ல. அண்ணா ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது தான் சிஎம்மாக செலக்ட் ஆனார் தெரியுமா, 1967. அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பி அவர். எழுதியாச்சாப்பா, நாளைக்கு தேர்வுப்பா. புத்தகத்தை எடுத்து தயவு செய்து படிங்க. 10வது புத்தகத்தினுடைய 9வது எடுத்து படிங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் வித் ஹார்ட் ஒர்க் இன் யுவர் பிரைட் ஃபியூச்சர். உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான பங்களிப்பு நீங்கள் தரணும், அதை பார்த்துக்கலாம். மழை பெஞ்சுதாப்பா புதுக்கோட்டையெல்லாம்? இல்ல சார், இன்னைக்கு அங்க எல்லோ அலர்ட் கொடுத்திருந்தாங்க சார். அதான் மழை பெஞ்சு பெய்யலாம், அலர்ட் கொடுத்தாலே பெய்யாதுன்னு நினைக்கிறேன். எழுதியாச்சாப்பா? சார் இன்னும் இருக்கா சார் வேற? அவ்வளவுதான், போதும். என்ன இல்ல சார், கொஞ்சம் எழுதணும், அதான் கேட்டேன். அப்புறமா எழுதிக்கிறவா இல்ல இப்ப எழுதவா? அதான் கேட்டேன். போனா எழுதிக்கோ, அப்புறம் கூட எழுதிக்குவாங்க, இப்ப கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எழுதுனா உட்காந்து எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் எழுதினா எழுதிக்குவாங்க. டவுட்டுன்னு தான் கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா சூர்யா? நீ தான் கேட்ட. ஏதாவது டவுட் இருக்கா பிரசி, மனோஜ்குமார், ஹர்ஷு? ஏதாவது டவுட் இருக்குதா உனக்கெல்லாம்? புரியுதா பிரசி? பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இணைந்துதான் பாராளுமன்றம். டவுட்டுன்னு தான் கேட்கலாம்ப்பா. நான் எழுதி முடிங்க, உட்காந்து அடுத்ததுக்கு படிக்க ஆரம்பிங்க. அதான் முக்கியம்.